புதிய உடன்படிக்கையில தான் இயேசு ஜெபிக்கும் போது சொல்றாரு, என் நாமத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை என்ன பண்ணுவீர்கள் பெற்று. அப்போ நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா ப்ரே பண்றது முக்கியம் இல்ல, யார் பேரை யூஸ் பண்ணி ப்ரேயர் பண்ற. அப்ப பிரேயருக்கு ஆன்சர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு பதில் கிடைக்க போகிறது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நான் ஒரு அற்புதத்தை வாங்க போறேன் ஒழிய என் பேர்னால, என்னுடைய சாதனையினால, என் பரிசுத்தத்தினால, என்னுடைய திறமையினால நான் பதில் வாங்க போறது கிடையாது. அவர் நாமத்தை பயன்படுத்துவதனாலேயே எனக்கு அற்புதம் நடக்க போகிறது. நீங்க யாரு, நீங்க எப்படி ஜெபிக்கலாம், உங்க ஜெபம் எப்படி இருக்கணும், யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், ஜெபத்துக்கு என்ன தடை, அந்த தடை எப்படி விளக்குறதுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட சிறு பிள்ளையினுடைய ஜெபம் கூட கர்த்தருடைய பார்வையில ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நீங்க எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது பிரதர், எனக்கு அவ்வளோ ஜெபிச்சு பழக்கம் கிடையாது, எனக்கு மற்றவங்கள மாதிரி அவ்வளோ மணிக்கணக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது, உற்சாகமாலாம் ஜெபிக்க தெரியாது. நான் சொல்றேன், நிறைய பேர் நான் போன வாரம் சொன்னேன் பாருங்க, ஜெபம் எப்படி கேட்கப்படுதுன்னு நினைச்சுக்கிறாங்கன்னா, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பவர் அதிகம் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், வாயே திறக்காம ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபம் அப்படியே போய் பரலோகம் போய் கர்த்தர் டோரை தட்டுது அப்படின்லாம் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. உன் ஜெபம் கூரையை கூட என்ன பண்ணாது, தாண்ட வேண்டாங்கிறேன். நான் ஜெபம் கூரையெல்லாம் தாண்ட வேண்டாம், கர்த்தர் கேட்டா போதும். அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவோட பேசினாலே வெளியரங்கமா பதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்ப நீங்க போடுற சத்தம் கூரையவே தாண்டாது, எப்படி கர்த்தருக்கு கேட்கும்? உங்க ஜெபம்லாம் கர்த்தர் கேட்பாரா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இந்த பிரேயர்லாம் யாரு பண்ண சொன்னானா, எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை பண்ண சொன்னார். கத்து உங்க ஆண்டவர் காது கேட்காதுன்னாரு. இன்னும் சத்தம் போடு, ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரு, இல்ல ரவுண்ட்ஸ் போயிருப்பாரு, சத்தம் போடு. ஆனா எலியா ஜெபிக்கும் போது அவர் கத்தவே இல்லை, ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஆண்டவரே அக்கினியால் பதில் தருகிறவரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று இந்த ஜனங்கள் அறியும்படி அக்கினியினால் பதில். உடனே அக்கினி வந்துருச்சு. அவங்கள மாதிரி எலியா என்ன பண்ணல. அப்ப சத்தத்துல பவர் கிடையாது, விசுவாசத்துல தான் பவர் இருக்குது. நீ சத்தத்துல கத்தறனாலையும், கொட்டடிக்கிறதுனாலையும், சத்தம் போடுறதுனாலையும், உன்னை நீ வற்புறுத்திக்கிறதுனாலும் கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு நினைக்காத. என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்னு விசுவாசத்தோட ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அதாவது ஜெபத்துல ஆண்டவர் உங்களை பார்க்கிறது கிடையாதுங்க. உங்க பேக்ரவுண்ட பார்த்து உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் அல்ல. தாவீது ஒரு காலத்துல சொல்லிட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டேனாகில் கர்த்தர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, பதில் தர மாட்டார். ஆனா அதே தாவீது 143 சங்கீதத்துல சொல்லிட்டார், இல்ல உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் என் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடும். உலகத்துல ஒருத்தனும் நீதிமான் இல்லப்பா, நீர் நியாயந்திருக்கிறவர் அல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். You are a God who hears prayers. நீர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரைட். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், அல்லது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, இதுல நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. ஆராதனை முறைகள்ல மாற்றங்கள் இருந்தது, தேவனை பார்க்கிற விதத்துல மாற்றம் இருந்தது, தேவன் மனுஷனோடு இடைபடுகிற விதங்கள்ல மாற்றம் இருந்தது. அதே போல ஜெபங்களிலும் மாற்றம் இருந்தது. பிரேயர்லையும் மிகப்பெரிய சேஞ்ச் எங்க வந்திருக்குது அப்படின்னா, நியூ கவனன்ட்ல பிரேயர் வந்திருக்கு. நியூ கவனன்ட்ல புதிய உடன்படிக்கையில தான் இயேசு ஜெபிக்கும் போது சொல்றாரு, என் நாமத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை என்ன பண்ணுவீர்கள் பெற்று. அப்போ நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா ப்ரே பண்றது முக்கியம் இல்ல, யார் பேரை யூஸ் பண்ணி ப்ரேயர் பண்ற. அப்ப பிரேயருக்கு ஆன்சர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு பதில் கிடைக்க போகிறது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நான் ஒரு அற்புதத்தை வாங்க போறேன் ஒழிய என் பேர்னால, என்னுடைய சாதனையினால, என் பரிசுத்தத்தினால, என்னுடைய திறமையினால நான் பதில் வாங்க போறது கிடையாது. அவர் நாமத்தை பயன்படுத்துவதனாலேயே எனக்கு அற்புதம் நடக்க போகிறது, என் ஜெபம் கேட்கப்பட போகிறது. ஸோ நீங்க என்ன மாதிரி பிரேயர் பண்ணணும்னா, உங்க பிரேயர்ல கான்ஃபிடன்ஸ் எது மேல இருக்கணும்னா, நம்ம ஒழுங்கா இருக்கமா, நம்ம பரிசுத்தமா இருக்கமா, நம்ம பாவமெல்லாம் அறிக்கை செஞ்சிடமா, கர்த்தர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரான்னு உங்களை சர்ச் பண்றது விட்டுட்டு, இயேசுவின் நாமம், வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலாய் அந்த நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறாரா, உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த நாமத்துல வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், இஃப் யூ ஆஸ்க் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஜெபத்துல என்ன எப்படிங்க ஜெபம் கேட்கப்படும்னா, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிச்சா கண்டிப்பா உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. சோ ஒரு பாவி ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா அப்படின்றத தாண்டி எதை கர்த்தர் கேட்கிறார்? மத்தேயு 21:22 வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீர்கள்? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் சில வசனம்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்.
இங்க இயேசு சொல்றாரு, எவைகளை ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஒரு வேலைக்காக பிரேயர் பண்ணலாம், ஒரு வாழ்க்கை துணைக்காக பிரேயர் பண்ணலாம், ஒரு குழந்தைக்காக பிரேயர் பண்ணலாம், ஊதிய உயர்வுக்காக நான் பிரேயர் பண்ணலாம், என் பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக பிரேயர் பண்ணலாம், பொருளாதாரத்துக்காக, எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம். ஆண்டவர் ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்கிறார், பிரேயர் பண்ணி வாங்கிக்கோ, பிரேயர் பண்ணி வாங்கிக்கோ. எவைகள் எல்லாம் கேட்கிறோ கேட்டுக்கோ, கேட்டு வாங்கு. எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீர்கள்? இப்ப இதுல பாவம் இல்லாதவர்கள் ஜெபித்தால் கொடுப்பேன்னு சொன்னாரா? இதுல இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? இஃப் யூ கேன் பிலீவ். அப்படின்னா ஜெபத்துக்கு தடை பாவம் இல்ல, அவிசுவாசம். பாவி ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார்னு சொல்லாதீங்க. அவிசுவாசி ஜெபத்துக்கு பதில் இருக்காது. இங்க பாவம் பிரச்சனை கிடையாது, அவிசுவாசம் தான் பிரச்சனை. பாவி கூட இயேசு விசுவாசி வந்து அற்புதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆனா நான் நீதிமான்னு நினைச்சிட்டு இருந்தவன் விசுவாசம் இல்லாதனால ஒண்ணுமே வாங்கல. இயேசு வாழ்ந்த நாட்களிலே சொல்றேன். ஆமென்.